ஒரு செமஸ்டர் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி நம்ம படிச்சுட்டு போய் அதை கிளியர் பண்ணிடலாம்னா கண்டிப்பாக முடியாது. அட் சேம் டைம் உங்கள் பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிடாக இருக்கணும், ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். வை டிட் யூ சூஸ் அவர் கம்பெனி அப்படின்னு கேட்பாங்க ஹெச்ஆர் ரவுண்டில். கண்டிப்பாக ஜாபோடு தான் வெளியே வருவீங்க. ஐ எம் டேம் ஷுர் 100% நீங்கள் ஜாபோடு தான் வெளியே வருவீங்க. நீங்கள் எந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து தேர்ட் இயர்ஸ் அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பீங்க. ஃபஸ்ட் இயர்ஸ் அண்ட் செகண்ட் இயர்ஸ் இருந்தால் ரொம்பவே வந்து வெல் அண்ட் குட். ஏன்னா இந்த டைம்லேயே வந்து இன்டர்வியூ வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், இன்டர்வியூ வந்து எப்படி கிளியர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தேர்ட் இயர்ஸ் அண்ட் ஃபைனல் இயர்ஸ் வரப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்குன்னு தேர்ட் இயர்ஸ் அண்ட் ஃபைனல் இயர்ஸ் பயப்பட வேண்டாம். நீங்கள் இப்போவே வந்து உங்கள் ஃபுல் எஃபர்ட்ஸை போட்டு நீங்கள் இப்போ கிக் ஸ்டார்ட் பண்ணால் கூட ஃபைனல் இயர்ஸ் முடிச்சுட்டு வெளியே வரப்போ நீங்கள் என்ன ஜாப்குள்ளே எந்த கோர் சைடா ஐடி சைட் எந்த ஜாப்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து உங்களால் போக முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்குது, நம்ம அதை எப்படிலாம் அப்ரோச் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்ம இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அண்ட் இன்டர்வியூ ப்ராசஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரியணும் இல்லையா? கரெக்டாக. ஸோ இன்டர்வியூவில் வந்து என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்குது மொத்தமாக, அது ஒரு ரவுண்டையும் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பார்த்துட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நான் என்ன படிச்சிருக்கேன், நான் வந்து எத்தனை இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், என்னென்ன ஆஃபர்ஸ் வாங்கினேன் அப்படின்ட்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஒரு 20 to 30 இன்டர்வியூஸ் வந்து கேம்பஸ்லேயே அட்டன் பண்ணியிருப்பேன். அதில் என்னால் 2 கோர் ஆஃபர்ஸ் அண்ட் 1 ஐடி ஆஃபர் வந்து எடுக்க முடிஞ்சிச்சு. என்னோடய பிளேஸ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு தனி வீடியோவை கூட ஷேர் பண்ணுறேன். இதை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில் வந்து என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்கும், அதை நம்ம எப்படி கிளியர் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணுன்றது தான் முக்கியமாக எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். The first round will be aptitude round, the second round will be group discussion, the third round will be technical interview, and the final round, which is the fourth round, which will be the HR interview. Most of the companies will follow this kind of rounds. ஸோ இதில் வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக ஒரு ரவுண்டையும் நம்ம எப்படி கிளியர் பண்ணி ஃபைனலாக ஹெச்ஆர் ரவுண்டை எப்படி நம்ம வந்து கிராக் பண்ணிட்டு ஒரு வேலையை வாங்கிக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூட் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு வந்து ஆப்டிடியூட்? நம்மளோட இன்ஜினியரிங் பேக்ரவுண்டை செக் பண்ணாத ஒரு ரவுண்ட், அது ஏன் வந்து ஃபஸ்ட் ரவுண்டாக இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆகிட்டீங்க அண்ட் நீங்கள் 2 பேருமே வந்து ஒரே ப்ராஜெக்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து 1 ஹவரில் பண்ணி முடிக்கிறீங்க. அதே ப்ராஜெக்டை உங்கள் ஃப்ரெண்டு வந்து ½ அன் ஹவரில் பண்ணி முடிக்கிறாரு அப்படின்னா he will be given prioritized. அவருக்கு தான் முக்கியமாக வந்து அந்த கம்பெனியில் வந்து ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும். ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் 2 எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு எம்ப்ளாயி இருந்தால் போதும் அப்படின்ற பட்சத்தில் 1 ஹவர் பண்ணி முடிக்கிற உங்களை வச்சுருப்பாங்களா, இல்லை ½ அன் ஹவரில் ப்ராஜெக்டை பண்ணி முடிக்கிற அவங்கள வச்சுருப்பாங்களா? ஆப்வியஸ்லி ½ அன் ஹவரில் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறவங்கள தான் கூட வச்சுருப்பாங்க. ஸோ ஆப்டிடியூடுன்றது உங்களோட ஃபாஸ்ட்னஸ், நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளமை ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் முடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆப்டிடியூடுன்ற ஒரு ரவுண்ட். ஆப்டிடியூடில் ஒரு கொஷின் கொடுத்துட்டு அதை வந்து ஒரு ஃபார்முலா வச்சு வேரியஸ் மெத்தட்ஸில் யார் வேணால் வந்து கிளியர் பண்ணி ஆன்சர்ஸ் எடுக்க முடியும். ஒரு கொஸ்டினை 5 மினிட்ஸ் சால்வ் பண்ணி ஆன்சர் எடுக்க முடியும், ஒரு கொஸ்டினை 30 செகண்ட்ஸ் சால்வ் பண்ணி ஆன்சர் எடுக்க முடியும். ஒருத்தருக்கு மெத்தடும் ஃபார்முலாவும் கொடுத்தா எப்படி வேணால் அப்ரோச் பண்ணி ஆன்சர்ஸை எடுத்துடலாம். பட் யார் வந்து ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்களோ தே வில் பி செலக்டட் அண்ட் அவங்களுக்கு தான் வந்து அந்த ரவுண்டை கிளியர் பண்ணிட்டு அடுத்த ரவுண்ட் போகிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு தான் அந்த முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ ஆப்டிடியூட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்கன்னா 30 மினிட்ஸ், 60 கொஸ்டின்ஸ் கொடுத்தா 60 மினிட்ஸ். சில கம்பெனி 60 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு 45 மினிட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ யோசிச்சுக்கோங்க, 1 மினிட் ஆர் 1 மினிட் லெஸர் தான் உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கான டைம் இருக்க போகுது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ்டாக இருக்கணும்ன்ட்டு. அதே மாதிரி ஆப்டிடியூட் வந்து ஒரு நாலேஜ் இல்லை, ஆப்டிடியூட் இஸ் அ ஸ்கில். அது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆப்டிடியூடுன்ற ஸ்கில் உங்களுக்குள்ளே வரும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு செமஸ்டர் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி நம்ம படிச்சுட்டு போய் அதை கிளியர் பண்ணிடலாம்னா கண்டிப்பாக முடியாது. நம்ம எந்த அளவுக்கு அதை கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் வந்து நமக்கு ஆப்டிடியூட் வந்து கிளியர் பண்ணுற அளவுக்கு நம்ம எக்யூப் ஆகும். 1 மினிட் ஆர் 1 மினிட் பிலோ ஒரு கொஸ்டினை கிராக் பண்ணுறது எப்படி அப்படின்றத நீங்கள் கற்றுக்கணும். ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ணுறோன்றது தான். இப்போ ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் சர்டன் கட் ஆஃப் இருக்கும். நீங்கள் 60 கொஸ்டினுக்கும் 60 கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. 60 கொஸ்டின் இருக்குன்னா ஒரு 35 to 40 கொஸ்டின்ஸ் தான் கட் ஆஃபாக இருக்கும். ஒரு கொஸ்டின் தெரிலனா, ஒரு கொஸ்டின் உங்களால் சால்வ் பண்ண முடியலனா அதை இக்னோர் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் மூவ் ஆன் ஆயிடணும். நம்ம செமஸ்டர் எக்ஸாம்ஸில்
நமக்கு இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணுவோம், ஆன்சர்ஸ் வரும் வெயிட் பண்ணிட்டே இருந்தால் அங்கே டைம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுமோ அதை விட இங்கே டைம் ஃபாஸ்ட்டாக போகும். இங்கே டைம் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஆப்டிடியூட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ முக்கியமான விஷயம் 2 விஷயம் சொல்லணும்னா, ஆப்டிடியூட் இஸ் நாட் அ நாலேஜ், ஆப்டிடியூட் இஸ் அ ஸ்கில். இன்னொரு முக்கியமான விஷயம், யார் வந்து ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த ஆப்டிடியூடுன்ற ரவுண்டை ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ 2 விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, டைம் அண்ட் ப்ராக்டிஸ். ரெண்டுமே வந்து இந்த ஆப்டிடியூட் ரவுண்டுக்கு ரொம்பவே முக்கியம். ஆப்டிடியூடில் வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஆப்டிடியூட் வந்து ஒரு ஓஷன் மாதிரி, அதில் எவ்வளோ கவர் பண்ணாலும் வந்து பத்தாது. பட் அதில் வந்து முக்கியமான டாபிக்ஸ் சொல்கிறேன், அதெல்லாம் வந்து கண்டினியூஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம ரியல் லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோமோ அதை தான் வந்து அவங்க ப்ரையாரிட்டி கொடுத்து அந்தந்த டாபிக்ஸில் தான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதுக்கான ஃபார்முலாஸ்லாம் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் முடிக்கலான்றதை கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ், வெரைட்டி ஆஃப் சம்ஸ், வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் லாஜிக்கல் திங்கிங். ஆப்டிடியூடில் லாஜிக்கல் திங்கிங்கும் இருக்கும். சில கம்பெனிஸ் which is expecting for English, they will be asking verbal வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு வந்து புக்ஸ் ரீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வெர்பல் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். வெர்பல் ஒரு பக்கம்னா, ஆப்டிடியூடில் குவான்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம். லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் லாஜிக்கல் திங்கிங்கை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்றது தான் கம்பெனி பார்ப்பான். அதே மாதிரி நிறைய பசில்ஸ் கிராக் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்க டைமில் சுடுகோ கேம் விளையாடுங்க. மொபைல்ஸை வந்து நம்ம எவ்வளோ விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம். டேக் இட் அஸ் எ ரிலாக்ஸேஷன். மொபைலை அது வந்து ஒரு ஹேபிட்டாக, ஸ்க்ராலிங் வந்து ஒரு ஹேபிட்டாக இல்லாமல் ரிலாக்ஸேஷனுக்கு வச்சுக்கிட்டு ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கேம்ஸுக்கு டைம் கொடுப்போம். இந்த சுடுக்கு இந்த மாதிரி கேம்ஸுக்கு டைம் கொடுத்து நம்மளோட நாலேஜ், நம்மளோட ஐக்யூ லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி ரவுண்ட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஆப்டிடியூட் ரவுண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் முடிக்கணும். கட் ஆஃப் இருந்தால் போதும். 1 கொஸ்டினுக்கு 1 minute ஆர் லெஸர் தான் டைம் இருக்க போது. கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் வேணும். கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆப்டிடியூட் ரவுண்டை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் போர் அடிக்கிறப்ப அதுக்கு நான் வந்து ஒரு 2 or 3 வெப்சைட்ஸ் சொல்கிறேன், ஆப்டிடியூட் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் லேர்ன் பண்ணலான்ட்டு. அந்த 2 or 3 வெப்சைட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஆப்டிடியூட் வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் நம்மளால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆப்டிடியூட். இப்போ நம்ம வந்து குரூப் டிஸ்கஷனுக்கு மூவ் ஆன் ஆகலாம். குரூப் டிஸ்கஷன் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிற ஒரு இடம் வந்து குரூப் டிஸ்கஷன். எல்லாருக்குமே வந்து நிறைய பேருக்கு நாலேஜ் வந்து பயங்கரமாக இருக்கும். டெக்னிக்கல்லையும் வந்து பயங்கரமாக நாலேஜ் இருக்கும். ஒரு ஜென்ரல் நாலேஜுமே வந்து பயங்கரமாக இருக்கும். பட் ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். ஒரு ஆடியன்ஸை பார்த்து பேசுகிறதுக்கு ஒரு பயம் இருக்கும். அது வந்து நீங்கள் 3rd years இருக்கீங்க, இல்லை ஃபைனல் இயர் போக போகிறீங்கன்னா அதை வந்து இப்போவே விட்டுருங்க. ஆடியன்ஸை அட்ரஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தனியாக மிரரில் நின்று பேசி பாருங்கள். இங்கிலீஷில் வந்து முடிஞ்ச அளவுக்கு எப்படியுமே பசங்கள்கிட்ட பேசினா எதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யார்கிட்ட வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களோ, யார்கிட்ட வந்து உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியுதோ இங்கிலீஷில், முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுங்கள். நீங்கள் தப்பாகவே பேசினாலும் பரவாயில்ல, தப்பாக தான் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுவோம். தப்பாக பேசி தான் எல்லாருக்குமே வந்து கரெக்டாக அந்த விஷயத்தை கற்றுக்க முடியும். குரூப் டிஸ்கஷனை பொறுத்த வரைக்கும் உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை பார்ப்பாங்க, உங்களோட பாயிண்ட்ஸ் வேலிடாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரூப் டிஸ்கஷனில் இஃப் யுவர் காலேஜ் இஸ் ஹேவிங் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ரவுண்ட், சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு ஒரு தனி செப்பரேட் பீரியட் வச்சு உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ண பார்ப்பாங்க. அப்படி ஒரு ரவுண்டு வச்சு உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ண நினச்சாங்கன்னா உங்களோட டிபார்ட்மெண்ட் பசங்களுக்குள்ளேயே ஒரு 10 members or 15 members சர்க்கிளாக உட்காந்து நீங்கள் வந்து குரூப் டிஸ்கஷன் ஒரு டாப்பிக்கை வச்சு நீங்கள் பேசுவீங்க. பட் அதுவே நீங்கள் இன்டர்வியூக்கு வரப்போ ஒரு 10 members உங்களை சுற்றி உட்காந்துருப்பாங்க. அந்த 10 members வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தே இருக்க மாட்டீங்க, ஃபேஸ் பண்ணியே இருக்க மாட்டீங்க. அந்த 10 membersக்கு முன்னாடி தான் வந்து ஒரு டாபிக் கொடுத்து நீங்கள் வந்து பேசணும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும், ஒரு பேசுகிறதுக்கான அந்த பயம் இருக்கக்கூடாது. ப்ளஸ் இன்னொரு பெனிஃபிட்ஸ், இன்னொரு அடிஷ்னல் பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் செமினார்ஸ் வந்து நீங்கள் கிளாஸில் எடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலேஜில் முடிஞ்ச அளவுக்கு செமினார்ஸ் எடுங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டயாஸில் ஏறி உங்களால் பேச முடிஞ்சுன்னா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே அதுவே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் குரூப் டிஸ்கஷனில் உட்காரதுக்குன்னு ஒரு போஸ்டர் இருக்குது. காலை வந்து லெக்ஸை கிராஸ் பண்ணி உட்காரது அந்த மாதிரிலாம் இல்லாமல் கைகளை வந்து உங்கள் லேப்ஸில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் அண்ட் எரெக்டாக ஒரு பொசிஷனில் உட்கார்ந்தீங்கன்னா அது வந்து உங்களை இன்டர்வியூ எடுக்கிற அந்த குரூப் டிஸ்கஷனில் இன்டர்வியூ எடுக்கிற பர்சன்ஸுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொடுக்கும். ஸோ அந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. பேசும்போது மேக்ஸிமம் வந்து அப்படின்ற அந்த சவுண்டு கொடுத்துடாதீங்க. அந்த இப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே உங்கள் மேலே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடும். உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் பிடிக்கலையோ, இல்லை வந்து நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிற நேரமே வந்து உங்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி அந்த இன்டர்வியூருக்கு உங்களுக்கு மேலே ஒரு தாட்ஸ் வந்துடும். அதே மாதிரி மற்றவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுங்க. நீங்களே வந்து பேசிகிட்டு இருக்கணும்னு நினைக்காம மற்றவங்களையும் லெட் அதர்ஸ் ஆல்சோ டாக், அவங்களும் வந்து பேசட்டும். இது வந்து ஒரு விஷயம். அதே மாதிரி உங்கள் லீடர்ஷிப் குவாலிட்டியும் பார்ப்பாங்க. அது வந்து பேஸ்ட் ஆன் இன்டர்வியூவர். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுறீங்க குரூப் டிஸ்கஷன் அப்படின்னா பரவாயில்ல, இந்த பாயிண்ட்டை வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்பாங்க. அட் த சேம் டைம் உங்கள் பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிடாக இருக்கணும், ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். அதே மாதிரி நீங்களே வந்து கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்க ட்ரை பண்ணுறீங்கன்னா அடுத்தவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டீங்கன்னு பார்ப்பாங்க. ப்ளஸ் இன்னொரு வந்து உங்களுக்கு அடிஷ்னல் பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். குரூப் டிஸ்கஷனில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை யாரோ ஒருத்தவங்க அந்த குரூப் டிஸ்கஷனில் பேச தயங்கிட்டு இருக்காங்க, பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்கன்னா நீங்கள் அவங்கள பின் பாயிண்ட் பண்ணி ஒரு பாயிண்ட் சொல்லலாம். Let everyone give a opportunity to our friend to discuss their point of view அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மாதிரியும் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் பேசின மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாமே வந்து நோட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தாண்டி குரூப் டிஸ்கஷனில் நீங்கள் தனியாக யூனிக்காக தெரியணும் அப்படின்னா ஒரு பேட் அண்ட் ஒரு பென் எடுத்துகிட்டு போங்க. பேட், பென் அண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த இன்டர்வியூருக்கு உங்கள் மேலே வந்து இவர் மட்டும் யூனிக்காக இருக்கார். ஏன்னா வந்து நீங்கள் எல்லா பாயிண்ட்ஸையும் எடுங்க, எல்லோரும் என்ன பேசுகிறாங்கன்னு எடுத்துகிட்டு ஃபைனலாக வந்து he said that, she said that, I am opposing that, I am adding a point on that அப்படின்னு பேசுனீங்கன்னா அது வந்து உங்கள் மேலே பயங்கரமான ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படுத்தும். உங்களுக்கே புரியும், ஒரு குரூப் டிஸ்கஷன்னா ஃபஸ்ட்டு யார் ஆரம்பிக்கிறா, லாஸ்ட் யார் முடிக்கிறா, இதை தான் வந்து மெயினாக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அட்ராக்ஷன், அந்த அட்டென்ஷன் அப்போ தான் கிடைக்கும். அந்த ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் மிடில் பேசுகிறவங்க மோஸ்ட் ஆஃப் த 90% ஆஃப் த பீப்புள்ஸுக்கு வந்து அந்தளவுக்கு அந்த அட்டென்ஷன் கிடைக்காது. யார் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறா, யார் ஃபைனலாக முடிக்கிறா. ஸோ ஒரு பென் அண்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் எடுத்துகிட்டு போய் கீ பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கணும். இது வந்து குரூப் டிஸ்கஷனில். இன்னும் நிறையா இருக்குது குரூப் டிஸ்கஷனில். குரூப் டிஸ்கஷன் மட்டுமே நம்ம நிறைய பேசலாம். ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து பயப்படுற ஒரு விஷயம், கம்யூனிகேட் பண்ணணும்னாலே நம்ம ஒரு தயக்கமாக இருக்குது, ஒரு பயமாக இருக்குது, 4 பேருக்கு முன்னாடி எப்படி பேசுறது, நமக்கு இங்கிலீஷும் வந்து சரியாக வராது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதில் சொல்ல வேண்டிய நிறைய கீ பாயிண்ட்ஸ் இன்னுமே நிறையா இருக்குது. குரூப் டிஸ்கஷனை பற்றி வீடியோ வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து ஷேர் பண்ணி அதில் நான் கொடுக்குறேன். இந்த குரூப் டிஸ்கஷன் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். இதை தாண்டி இப்போ டெக்னிக்கல் இன்டர்வியூ பற்றி பார்க்கலாம். டெக்னிக்கல் இன்டர்வியூவில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ரெஸ்யூமை வந்து பக்காவாக ரெடி பண்ணணும். எப்படி வந்து ஒரு ரெஸ்யூம் இருக்கணும், ஏடிஎஸ் ஸ்கோர் வந்து செக் பண்ணுவாங்களா, எந்தெந்த கம்பெனிஸ் ஏடிஎஸ் ஸ்கோர் செக் பண்ணணும், எந்தெந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ரெஸ்யூம் எடிட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும், எந்தெந்த கம்பெனியில் இந்தந்த மாதிரி ரெஸ்யூம்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத ஒரு தனி வீடியோவாக போடணுன்னா அதுக்கும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்வியூ ரவுண்ட்ஸை பற்றி இருக்கிறதுனால எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ எந்த விஷயம் வேணும்னாலுமே வந்து அது நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக அதுக்கான ரெஸ்பான்ஸ் நான் வந்து உங்களுக்கு தனி வீடியோவில் கொடுப்பேன். டெக்னிக்கல் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களோட ரெஸ்யூம் நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. நீங்கள் மென்ஷன் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் அதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக பேச தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க ப்ராஜெக்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைனா அந்த இடத்துலேயே வந்து இன்டர்வியூர் வந்து டிசைட் பண்ணிவிடுவார், இவங்க வந்து காலேஜில் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லேயே வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, ஸோ இவங்களை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்றது ஒரு கொஷின் மார்க் வந்துடும் அந்த இடத்துல. ஸோ டெக்னிக்கல் ரவுண்ட், ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் அதுதான் வந்து மெயினாக நின்று பேச போகிறதே உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் பேசிக்காக நீங்கள் இன்ஜினியரிங்கில் என்னென்ன படிச்சிங்களோ அந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு கொஷின்ஸாக அரைஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் ரைஸ் ஆகும், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லேருந்து கொஷின்ஸ் ரைஸ் ஆகும், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் ரைஸ் ஆகும். இந்த மாதிரி என்னோடய கோர் சப்ஜெக்ட்ஸில் எதெல்லாம் வந்து முக்கியமான சப்ஜெக்ட்ஸோ அதுலேருந்து தான் வந்து கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகும்.
இது வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூவில். அதே மாதிரி பேஸ்ட் ஆன் ரோல்ஸும் வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூவில் வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடி சைடில் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஆப்வியஸ்லி SQL பைத்தான் இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. கரெக்டாக? டெக்னிக்கல் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் பார்க்கணும். ஒன்று ரெஸ்யூம், இன்னொன்று டெக்னிக்கல் நாலேஜ், தேர்ட் ஒன் வந்து என்ன ரோலுக்கு வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க. இந்த 3 விஷயத்த நீங்கள் வந்து மெயினாக வந்து கன்சிடர் பண்ணிக்கணும் டெக்னிக்கல் இன்டர்வியூவில். அதே மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா டெக்னிக்கல் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் நோ சார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஹார்ஷாக ஒரு நெகட்டிவ் மேனரில் போயிடும். அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ரிப்ளை கொடுக்கலாம் அப்படின்னா, சாரி சார், ஐ வில் ஷுவர்லி டூ ரிசர்ச் ஆன் இட். நீங்கள் அதை தேடுறீங்க, கண்டிப்பாக நான் வந்து தேடுவேன், தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு விதமான ப்ளஸ்ஸாக இருக்கலாம். ஒரு 10 கொஸ்டின்ஸ் ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இன்டர்வியூ வந்து உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் தெரியுதான்னு பார்க்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து பதில் சொல்கிறீங்க, உங்களோட டெக்னிக்கல் நாலேஜ் வந்து ஆஸ் அ ஃப்ரெஷராகவோ இல்லாட்டி இப்போ நீங்கள் ஒர்க் போயிட்டுருக்கீங்க, வேறு ஒரு ஒர்க் ஸ்விட்ச் ஆகணும்னு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த நாலேஜ் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்தளவுக்கு உங்கள் நாலேஜை வந்து எக்யூப் பண்ணிக்கிட்டால் போதும். டெக்னிக்கல் ரவுண்டில் 3 திங்ஸ் மேட்டர் ஆகும். ஒன்று வந்து ரெஸ்யூம், இன்னொன்று வந்து உங்களோட டெக்னிக்கல் நாலேஜ், தேர்ட் திங் வந்து பேஸ்ட் ஆன் ரோல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கலில் வந்து குவாலிட்டி இன்ஜினியராக போகணுன்னா TQM இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே வந்து டிசைன் இன்ஜினியராக போகிறோம் அப்படின்னா டிசைன் சாஃப்ட்வேர்ஸில் வந்து நமக்கு வந்து ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும். டிசைன் இன்ஜினியராக வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோன்னா டூல் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். டூல் டெஸ்ட்டில் நமக்கு என்ன சாஃப்ட்வேர் தெரியுமோ அதில் வந்து ஒரு பேசிக்காக ஒரு டிசைன் கொடுத்து இதை போட்டு காமிங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஐடி சைட்லேயும் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் அதெல்லாம் வந்து தனி வீடியோவில் கவர் பண்ணுறேன். இதில் வந்து ஜென்ரலாக ஒரு கம்பெனி வந்து ஜென்ரலாக வந்து எப்படி இன்டர்வியூ வந்து கொண்டு போவாங்க அப்படின்றது மேஜரான விஷயத்த மட்டும் தான் இந்த வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். டெக்னிக்கல் இன்டர்வியூவில் இந்த 3 விஷயத்தை கவர் பண்ணிக்கிட்டிங்கன்னா டெக்னிக்கல் இன்டர்வியூ கிராக் பண்ணி ஃபைனலாக HR ரவுண்டுக்கு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 3 ரவுண்ட்ஸ் பார்த்தோம். ஆப்டிடியூட், குரூப் டிஸ்கஷன் அண்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூ. இந்த 3 ரவுண்ட்ஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணி வந்தது ஒரு ஜாப் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான். ஜாப் எடுக்கணுன்ற பட்சத்தில் நம்ம இந்த ஃபைனல் HR ரவுண்டு கிளியர் பண்ணால் மட்டும்தான் ஜாப் எடுக்க முடியும். இந்த ஃபைனல் HR ரவுண்டு வந்து கொஞ்சம் கிளவராக இருக்கும். இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப கிளவராக பண்ணணும். பேசிக்காக வந்து அவங்க வந்து 2-3 கொஷின்ஸ் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து எப்படி ஆன்சர்ஸ் பண்ணணுன்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். HR ரவுண்டில் என்ன கேட்க போகிறாங்கன்னா, இப்போ வந்து கம்பெனி வந்து உங்களை விட ரொம்ப தூரத்தில் இருக்குது உங்கள் லொக்கேஷனை விட அப்படின்னா ஆர் யூ வில்லிங் டு ரீலொகேட் கேட்பாங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லி தான் ஆகணும். அதே மாதிரி ஆர் யூ வில்லிங் டு ஒர்க் இன் ஷிஃப்ட்ஸ். அந்த கம்பெனி ஷிஃப்ட் பேஸில் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷிஃப்ட் பேஸில் நீங்களும் ஒர்க் பண்ணணும். அதுக்கு எஸ் அந்த மாதிரி ஆன்சர் கேட்பாங்க. வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டட் CTC அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு வெல் அண்ட் குட்டாக ஒரு ஆன்சர் வந்து ChatGPTலையோ இல்லை AIலையோ பார்த்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டட் CTCன்னு கேட்ட மாதிரி வை டிட் யூ சூஸ் அவர் கம்பெனி அப்படின்னு கேட்பாங்க HR ரவுண்டில். அதுக்கு வந்து நல்ல ஒரு ஆன்சராக நீங்கள் பார்த்து வச்சுருக்கணும். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, வாட் டு யூ நோ அபவுட் அவர் கம்பெனி. அந்த கம்பெனி எப்போ வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க, அந்த கம்பெனியோட CEO யார், அந்த கம்பெனி வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, அந்த கம்பெனி வந்து MNCயாக இருந்தால் எந்தெந்த கண்ட்ரீஸில் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். இங்கே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ ரவுண்ட்ஸ் கிளியர் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட் கடைசியாக வந்து HR ரவுண்ட் போகிறப்ப அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கல. இன்ஃபேக்ட் அந்த கம்பெனியோட எக்ஸ்பேன்ஷனே வந்து அவன் தப்பாக சொன்னதுனால அந்த ஒரு ரீசனை வச்சு அவனை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ எல்லா ரவுண்டும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம், நம்ம டெக்னிக்கல் ரவுண்ட்லாம் வந்து பயங்கரமாக கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால கம்பெனிஸை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காமல் HR ரவுண்ட் போயிடாதீங்க. ஏன்னா கம்பெனி டீட்டெயில்ஸே தெரிஞ்சுக்கல, இவன் வந்து இந்த நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ண பேஷனாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது HR ரவுண்டில். ஸோ கம்பெனி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். 2-3 பேசிக் கொஸ்டின்ஸுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணுன்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து ஃபைனல் HR ரவுண்டில் கேட்க போகிறாங்க. டெக்னிக்கல் ரவுண்ட் தாண்டி வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் சார்ந்தோ இல்லை டெக்னிக்கல் விஷயமா சார்ந்தோ எதுவுமே இருக்க போதில்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் வந்து ஒன்லி நைட் ஷிஃப்ட் பேஸ்ட் கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து நைட் ஷிஃப்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ண ஓகேவா அப்படின்னு கேட்ட இடத்துல நான் ஓகேன்னு பதில் சொன்னதுக்கு அவங்க வந்து திருப்பி
we do have morning shifts, are you okay, are you comfortable with morning shiftsன்னு கேட்டாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்கன்னா, இவன் வந்து வேறு வேலை இல்லாமல் தான் நம்ம கம்பெனிக்கு வந்து அட்டன் பண்ணியிருக்கானோ, இவன் வந்து சும்மா தான் நேம் சேக் தான் ஒரு ஆஃபர் வாங்கணுன்றதுக்காண்டி தான் நைட் ஷிஃப்ட் ஓகேன்னு சொல்கிறானோ அப்படின்னு செக் பண்ணுறதுக்காண்டி கிளவராக வந்து நம்மள்ட்ட இப்படி ஒரு கொஷின் கேட்பாங்க. பட் நீங்கள் வந்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணியிருக்கணும். அந்த கம்பெனி வந்து மார்னிங் ஷிஃப்ட்லேயே அந்த கம்பெனி வந்து இது ஒர்க் பண்ணல, மார்னிங் ஷிஃப்ட்லேயே ஒர்க் பண்ணலன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லை மேம் நான் வந்து கம்ஃபர்டபுள் வித் நைட் ஷிஃப்ட்ஸ், நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் வந்து கண்டிப்பாக பிளேஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சில கிளவரான விஷயங்கள்லாம் வந்து ஹெச்ஆர் ரவுண்டில் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த 4 ரவுண்டு வந்து இன்டெப்த்தாக நம்ம பார்த்தோம். இதில் வந்து என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேட்க தான் போகிறீங்க. இன்னும் ஒரு விஷயம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது என்னென்னா, இங்கே 99% ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வியூலே வந்து ஒரு ஜாப் வந்து கிளியர் பண்ணி எடுக்க முடியாது. ஏன்னா நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் அதுலேருந்து எவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டாலும் நீங்கள் போய் இன்டர்வியூவில் உட்காந்து அதை அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே, இந்த இன்டர்வியூ வந்து இப்படி அட்டன் பண்ணலாம், இந்த ரவுண்டை வந்து இப்படி அப்ரோச் பண்ணால் இப்படி கிளியர் பண்ணிடலாம், இவ்வளோ டைம் எடுத்துக்கலாம், இப்படி வந்து பதில் சொல்லலாம் அப்படின்றது நீங்கள் இன்பர்சனாக அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் இன்டர்வியூவில் வந்து ஃபெயில் ஆகிட்டோம், ஃபஸ்ட் இன்டர்வியூவே நமக்கு வந்து கிளியர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு யாருமே வந்து ஃபெட்டப் ஆகிடாதீங்க. அதே மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபேஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபேஸு, செகண்ட் ஃபேஸு. நான் சொன்ன அந்த 2 கோர் ஆஃபர்ஸ் ப்ளஸ் 1 ஐடி ஆஃபர் வந்து 3மே வந்து செகண்ட் ஃபேஸில் தான் வந்துச்சு. நான் ஃபஸ்ட் ஃபேஸில் என்னோடய பிளேஸ்மெண்ட் ஜெர்னியை நான் பெருசாகவே எடுத்துக்கல. நான் வந்து ரொம்ப லெத்தாஜிக்காக ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால செகண்ட் ஃபேஸில் தான் ரியலைஸ் பண்ணேன், கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் ஆஃபர் எடுத்துக்கணும், நம்ம வந்து இன்டர்வியூ கிளியர் பண்ணணும், நமக்கு அந்த கேலிபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃபில் அதை வந்து செகண்ட் ஃபேஸில் அதை வந்து ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இன்டர்வியூவை நான் கிளியர் பண்ணேன். ஸோ யாருமே வந்து 1 or 2 கம்பெனிஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு யாருமே வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்பெனிஸ் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு 10 கம்பெனிஸ் அட்டன் பண்ணிட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒரு 5 to 10 கம்பெனிஸ் அட்டன் பண்ணிட்டாலே தெரிஞ்சிடும் எப்படி வந்து இன்டர்வியூ கிளியர் பண்ணணுன்றது. இது வந்து என்னோடய கேம்பஸில் நடந்த ஒரு விஷயம், ஃபஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ்ன்னு சொன்னது. அதே மாதிரி ஆஃப் கேம்பஸ்லேயும் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். ஆஃப் கேம்பஸில் எப்படி வேலை செய்யலாம், ஆஃப் கேம்பஸில் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்றதே ஒரு தனி வீடியோவாக போடுறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட் சரியாக இருக்காது, நிறைய பேர் காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதே நான் கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கான வீடியோவை நான் தனியாக கொடுக்குறேன். இதுதான் வந்து ஆனால் பேசிக்காக வந்து ஒரு இன்டர்வியூ அப்ரோச் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம், இன்டர்வியூவில் இருக்க ரவுண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் வந்து ஆப்டிடியூடில் ஸ்டார்ட் ஆகி ஃபைனல் ஹெச்ஆர் ரவுண்டு வரைக்கும் நம்ம எப்படி வந்து ஒரு இன்டர்வியூ அப்ரோச் பண்ணணுன்றதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி எப்படி வந்து ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணணும், இதை சார்ந்து வந்து என்ன டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. வந்து யாருமே வந்து ஃபஸ்ட் இன்டர்வியூவில் கிளியர் பண்ண முடியாது. 99% ஆஃப் த பீப்புள் வந்து ஃபஸ்ட் இன்டர்வியூலே வந்து ஜாப் எடுக்க முடியாது. அது சிலர் எடுப்பாங்க, பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த கம்பெனியில் ட்ரை பண்ணி ஃபைனலி தே வில் கெட் அ ஜாப். அதுவும் ஷியோர். எந்த அளவுக்கு ஃபஸ்ட் இன்டர்வியூ ரொம்ப கஷ்டம்னு சொல்லணும், அதே மாதிரி அவங்க கண்டினியூஸாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டே இருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்க ஃபைனல் இயர் முடித்து வெளியே வரப்ப ஒரு ஜாபோடு தான் வெளியே வருவாங்க. நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஜாபோடு தான் வெளியே வருவீங்க. ஐ எம் டேம் ஷுர் 100% நீங்கள் ஜாபோடு தான் வெளியே வருவீங்க. அதுக்கு நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கண்டினியூஸாக வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணால் மட்டுமே போதும். உங்களோட ட்ரீம் ஜாப், உங்களோட ட்ரீம் ஆஃபரை நீங்கள் எடுத்துடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ், என்ன கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் ப்ளீஸ் டூ காண்டாக்ட் மீ. என்னை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய மெயில் ஐடி நான் கொடுக்குறேன். கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து உங்களுக்கான விஷயங்கள் என்னவாக இருந்தாலுமே வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ கண்டிப்பாக போடுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் பிளேஸ்மெண்ட் ஜெர்னி. எல்லாருமே நல்லா பண்ணி உங்களோட ட்ரீம் ஜாப் ஆஃபரை ஒரு ஃபைனல் இயர் முடிச்சுட்டு போகிறப்ப கண்டிப்பாக வாங்கிட்டு தான் காலேஜ் விட்டு போவீங்கன்னு நம்புகிறேன். ஆஃப் கேம்பஸில் அட்டன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆன் கேம்பஸில் அட்டன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.